30,000 பேரை பணிநீக்கம் செய்ய இருப்பதாக வெளியான தகவல் தவறானது என கூறியுள்ள ஓய்வு பெற்ற ரயில்வே அதிகாரி நாகேஷ் பணியிட மாற்றம் செய்யவே அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டியளித்த அவர் பணியிட மாற்றம் செய்தால்தான் புதிய காலி பணியிடங்கள் உருவாகும் என்று விளக்கமளித்துள்ளார். எந்தெந்த போஸ்ட்லாம் வந்து நான் எசென்ஷியல் போஸ்ட்டு எதெல்லாம் இப்போ தேவைப்படாத போஸ்ட்டு, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா குக் எடுத்துக்கலாம், புக் பைண்டர்ஸ் எடுத்துக்கலாம், ரோனி ஆப்ரேட்டர்ஸ் எடுத்துக்கலாம், அதே மாதிரி டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு கூட எடுத்துக்கலாம். டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு முன்ன மாதிரிலாம் இப்போ ஃபங்க்ஷன் ஆகிறது கிடையாது. இன்னும் இப்போ லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு. அதனால் அங்கே இருக்க இப்போ அதில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா அதில் 2% மட்டும் அதை எடுத்துகிட்டு அந்த 2% போஸ்ட்டை சரண்டர் பண்ணுறது. அந்த சரண்டர் பண்ணிவிட்டு அந்த ஆளுங்களை என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு எங்கே தேவையோ இப்போ அங்கே கொண்டு போய் அதை போட்டுருவாங்க. ஸோ பண்ணும்போது ஸ்டாக்னேஷன்னு பேர் ஒரு போஸ்ட்டில் இப்போ நான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிறோம், புக் பைண்டர் அப்பாயின்மெண்ட் ஆகிறோம், எனக்கு ப்ரொமோஷனே எவ்வளோ அவென்யூவே இல்லை அப்படிங்கும்போது அந்த ஸ்டாக்னேஷன் இருக்காது. நான் வேறு டிபார்ட்மெண்ட் போயிடுவேன். அப்போ எனக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஸோ ஸ்டாக்னேஷன் அவாய்ட் பண்ணலாம், ப்ரொமோஷன்ஸ் நிறையா வரும். இதுக்கு ஸ்டாஃபுக்கும் இதுக்கு வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போ ஒரு போஸ்ட் நான் புதுசாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த பேங்க்கில் சரண்டர் பண்ண வேக்கன்சி இருந்தால் தான் நான் புதுசாக க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அது மேட்சிங் சரண்டர்னு பேர். அதுக்காகவும் இது பயன்படுது. அதனால் வந்து 30,000 பேர் வேலை நீக்கம் அப்படிங்கிறது ஒரு தவறான தகவல்.